யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி கோவிலில் தீபங்கள் ஏற்றி புது வருடம் வரவேற்கப்பட்டது. ஆங்கில புதுவருட பிறப்பினை முன்னிட்டு மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி மாணிக்க பிள்ளையார் ஆலயத்தில் இன்று காலை விசேட வழிபாடுகள் நடைபெற்றன. திருகோணமலை அருள்மிகு பத்ரகாளி அம்பாள் தேவஸ்தானத்திலும் வருட பிறப்பை முன்னிட்டு விசேட பூஜைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. கிண்ணியா கடலூர் முருகன் கோவிலில் நடைபெற்ற பூஜைகளில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவருட பிறப்பை முன்னிட்டு கொட்டகலை ஸ்ரீ முத்து விநாயகர் ஆலயத்தில் இன்று காலை பூஜைகள் இடம்பெற்றன. பண்டாரவளை ஸ்ரீ சிவசுப்பிரமணிய தேவஸ்தானத்தில் புதுவருட சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. கொழும்பு கொட்டாஞ்சேனை புனித லூசியாஸ் தேவாலயத்தின் நள்ளிரவு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. கொழும்பு பேராயர் மல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. யாழ் புனித மரியன்னை ஆலயத்தின் யாழ் மறை மாவட்ட ஆயர் ஜஸ்டின் ஞானபிரகாசம் ஆண்டகை தலைமையில் கூட்டு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. மன்னார் மறை மாவட்ட ஆயர் கலாநிதி எமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தலைமையில் மன்னார் புனித செபஸ்டியர் பேராலயத்தில் நேற்றிரவு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. கிளிநொச்சி புனித திரேசாள் பேராலயத்தின் கிளிநொச்சி பங்குத்தந்தை தலைமையில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. கிளிநொச்சி 155ஆம் கட்டை புனித அந்தோணியார் ஆலயத்திலும் விசேட புத்தாண்டு நள்ளிரவு ஆராதனைகள் நடைபெற்றன. ஹிக்கடுவையில் அதிகளவான உள்நாட்டு மற்றும் சுற்றுலா பயணிகளுடன் புத்தாண்டு வரவேற்கப்பட்டது. உடமட்டுள்ள சுற்றுலா நகரில் புத்தாண்டை வரவேற்க அதிகளவான மக்கள் திரண்டிருந்தனர். திக்வெல்லுவிலும் சுற்றுலா பயணிகள் இணைந்து புது வருடத்தை வரவேற்றனர். காலிக்கோட்டையில் குழுமியிருந்த சுற்றுலா பயணிகள் இவ்வாறாக புத்தாண்டை வரவேற்றனர். ஆங்கில புது வருடத்தை முன்னிட்டு கண்டி தளதம் மாளிகையில் வழிபாடுகள் இடம்பெற்றன. (2025) புது வருட பிறப்பை ருவன்வெளி சாகிபில் பால் பொங்கி வரவேற்றனர்.